இந்த 2வது நாள் இந்த காலை நேரத்திலையும் தேவ சமூகத்தில் கூடி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். Thank you, Jesus. Hallelujah. இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் தேவாவியானவரே, எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை, எங்களுக்கு வேண்டிய தயவை, எங்களுக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் நீர் எங்களுக்கு தரும்படி எங்கள் நடுவிலே நீர் ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஆளுகை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, God. Thank you, Jesus. Thank you, Jesus. அதிகாலமே உம்மை தேட எங்களுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லியிருக்கிறீர். உம்மை கண்டடையத்தக்க சமயத்தில் உம்மை தேட கர்த்தர் இந்த நாளிலும் எங்களுக்கு கிருபை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம். Thank you, Lord. பிரசன்னம் இயேசுவே. தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம். இந்த காலை நேரத்திலே உங்க பிரசன்னம் எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. பிரசன்னம். ஹல்லேலூயா. இயேசுவே, ஆவியானவரே, பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, மாயையா, மாயையா. உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம். ஓ தேவ பிரசன்னம்.
இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே. நீர் ஆராய்ந்து முடியாதவர் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் ஆழங்கள் அளவிட முடியாதது. இன்னும் உம்மை அறிய கிருபை தாரும். சேரணுமே. இன்னும் கிட்டி இன்னும் உம்மை அறியணுமே. ஓ ஹல்லேலூயா. அறியணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசனம் பிரசனம் பிரசன்னம் பிரசனம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். துதினிலே வாழ்பவரே, துதினிலே வாழ்பவரே, துணையாளரே, என் மணவாளரே. ஆமென். பிரசன்னம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். அவர்கள் இருக்கும் அறைகளில் தேவ மகிமை ஆளுகை செய்யட்டும். வேலை ஸ்தலங்களில் இருந்து எங்களோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலங்களுக்குள் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஆலயம் முழுவதும் நாங்கள் அனுபவிக்கிற தெய்வ பிரசன்னத்தை ஆண்டவரே, நேரலையில் இருந்து எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் அவர்கள் நடுவிலே தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஆட்கொள்ளுவதாக. ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் ஓ தேவ பிரசன்னம். பிரசன்னத்தினால் நிரப்பி எங்களை ஆளுகை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். தேவனை மகிமைப்படுத்தி பாடி துதிக்கலாம். தெரிந்த பாடல்கள். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன், நல்ல கைத்தட்டி, சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே.
நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் சொல்வோம் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஓ மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து 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 மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. கோடி கோடி நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி கோடி கோடி நன்றிடடி. நன்றி அப்பா கோடி நன்றி
நன்றிடடி நன்றி அப்பா. கோடி நன்றிடடி. ஓ நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி நிம்மதி பிறந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, அது நிரந்தரமானதையா. கோடி 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 நன்றி நன்றி அப்பா. கோடி நன்றிடடி நன்றி இயேசுவே. நன்றிடடி சொல்லுவோம் நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி நன்றி ராஜா. கோடி நன்றிடடி. நேற்றைய துயரமெல்லாம் கோடி நன்றிடடி. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் இரவெல்லாம் காத்தார், இன்னும் ஒரு நாள் தந்தார். மறவாத என் நேசரே, மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே, உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி 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 நன்றி. காலை நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 கோடி நன்றிடடி. நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி. ஓ கோடி கோடி நன்றிடடி. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே நாதனே உம் நிழலில், இசுநாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, நான் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி நன்றி அப்பா. கோடி கோடி இந்த புதிய நாளுக்காக நன்றி ராஜா. கோடி நன்றிடடி. நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றிடடி. கோடி கோடி நன்றிடடி. நன்றி நன்றி. கோடி கோடி நன்றிடடி. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமல் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்தீரே, பாதுகாத்து வந்தீரையா, பாதுகாத்து வந்தீரையா. முழு இதயத்தோடே கோடி கோடி நன்றி 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 கோடி நன்றிடடி. நன்றி இயேசையா. கோடி நன்றிடடி. நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி. கோடி கோடி நன்றிடடி. ஆமென். கோடி நன்றிடடி. கோடி கோடி நன்றிடடி. கோடி நன்றிடடி. நன்றி நன்றி கோடி நன்றிடடி. நன்றி இயேசுவே. கோடி கோடி நன்றி 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 நன்றிடடி. ஆமென். கோடி நன்றிடடி. நன்றி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி 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 நன்றி. கோடி நன்றிடடி. கோடி கோடி நன்றிடடி. கோடி கோடி நன்றி. கோடி கோடி நன்றிடடி. கோடி கோடி நன்றிடடி. கோடி கோடி நன்றிடடி. கோடி நன்றிடடி. கோடி கோடி நன்றிடடி. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நீ
நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து பசும்புல் மேய்ச்சல் பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே ஆத்துமாவை தேற்றி தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே அணைத்துக் கொள்பவரே ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே அணைத்துக் கொள்பவரே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே 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 ஓஹோ மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே ஜீசஸ் ஹல்லேலூயா மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே நல்ல கைகளை தட்டி மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே அவர் சமூகத்தில் நித்திய பேரானந்தம் உண்டு அவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சி மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே கவலைகளை மறக்க செய்கிற தேவ பிரசன்னம் நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளுகிற தேவ பிரசன்னம் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து 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 ஆமென் மகிழ்ந்திருப்பே ஓ மகிழ்ந்திருப்பே ஆமென் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்திருப்பே உந்துக்க நாட்கள் முடிகிற நேரம் நித்திய மகிழ்ச்சி உன் தலைமேலே நித்திய மகிழ்ச்சி உன் தலைமேலே சஞ்சலமும் தவிப்பும் ஓடும் நித்திய மகிழ்ச்சி உன் தலைமேலே ஓ ரகதரதர சதலர பகதனா இருப்பே ஓ
மகிழ்ந்து மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே. உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஓ ஹalleluya ஹalleluya மகிழ்ந்திருப்பேன், ஹalleluya. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஜீசஸ் இயேசுவே எங்கள் மகிழ்ச்சியின் கிரீடம். மகிழ்ந்திருப்பேன். நல்ல கரங்களை தட்டி நித்திய மகிழ்ச்சி நம் தலைமேலே சஞ்சலம் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி போகும். Thank you Jesus. எல்லாம் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாம். Thank you Lord. Hallelujah. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளரே. உமை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மனவாளரே. உமை மறவே பகல் நேர பாடல் நீரே. இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உமை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உமை பாடுவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே. உமை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே. உமை மறவே கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம்மன்பினால். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர் உம்மன்பினால். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபை
கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீர் கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உமை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம். ஓ ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம். நீர்தானையா இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா நீர்தானையா மணவாளரே. கரங்களை உயர்த்தி சொல்லும். அல்லேலூயா 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 Hallelujah. Rabakadala Marama Shabala Dana Dula Manamana Hadana Gadala Dana Mana Shiantana Gadagara Rebahatana Malaraba Hudamana Mana Shantara Balaraba Rikatara Balaro. மகிமை அல்லேலூயா ஆராதிக்கும் போதே வியாதிகள் பலவீனங்கள் மாறட்டும், பிசாசின் நுகத்தடிகள் முறியட்டும், சங்கிலிகள் கலண்டு விழட்டும், கட்டுகள் அருந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா நாம் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் போதே வியாதிகள் பலவீனங்களோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் சுகம் தரும்படி ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை மருத்துவமனைகளில், வீடுகளில், பலவீனப்பட்ட நிலைமையில், ஆமென், இருதய பலவீனங்களோடு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டு கொண்டவர்கள், தூரத்துக்கும் சமீபத்துக்கும்
தாங்குக கர்த்தராய் இருக்கிற ஆண்டவர் இப்பொழுதே பலவீன கட்டுகளை மாற்றி போடுவீராக, மாற்றி போடுவீராக. இருதயம் பலனடைவதாக, வாழ்வுகள் சீரடைவதாக, அடைப்புகள் மாறி போவதாக, ஜீவன் திரும்ப வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பலவீனத்தின் கட்டுகள் இப்பொழுது இந்த அதிகாலை நேரத்திலே நாங்கள் அவைகளை அழித்து போடுகிறோம். சத்துருடைய கிரியைகள் அழிவதாக, சத்துருடைய கிரியைகள் அழிவதாக. நல்ல கைத்தட்டி ஆவியில நிரம்பி சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் அதிகாலையிலே சங்கரிப்பேன், அதிகாலமே சங்கரிப்பேன். ஆவேர் எல்லைகளுக்குள் ஆளுகை செய்கிற, வீடுகளுக்குள் ஆளுகை செய்கிற, பிள்ளைகளுக்குள் ஆளுகை செய்கிற, பொருளாதாரத்திலே ஆளுகை செய்கிற, ஓ என் சரீரத்திலே ஆளுகை செய்கிற, இந்த எல்லைகளுக்குள் ஆளுகை செய்கிற எல்லா பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள், எல்லா துன்மார்க்கங்கள், எல்லா அக்கிரமத்தின் வல்லமைகள், எல்லா விக்கிரகத்தின் வல்லமைகள், எல்லா பாரம்பரியத்தின் வல்லமைகள், எல்லா பாவத்தின் வல்லமைகள் இந்த அதிகாலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தில் சங்கரிக்கப்படுவதாக. அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். பலவீனங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். எலும்புகள் முறிக்கப்பட்ட சரீரங்களிலே புதிய ஜீவன் உண்டாவதாக. கைகள் சுகமடைவதாக, கால்கள் சுகமடைவதாக. விரல்கள் துண்டிக்கப்பட்ட ஒவ்வொரு சரீரத்திலும் தெய்வீக சுகம் வெளிப்படுவதாக. இருதய பலவீனங்கள் மாறுவதாக. இப்பொழுதே கர்த்தருடைய சுகம் இறங்கி வருவதாக. ஓ ஜீசஸ், துன்மார்க்கர்கள் அழிவார்களாக, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான கிரியைகள் அழிவதாக. எல்லைகளுக்குள் நடமாடுகிற சத்துருடைய வல்லமைகள், இந்த எல்லைகளுக்குள் ஆளுகை செய்கிற விக்கிரக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. Thank you Jesus. பெரிய காரியங்களை எங்கள் நடுவில் நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த விசேஷித்த அதிகாலை ஆராதனையின் 2வது நாள் இந்த அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற யாவரை வாழ்த்துகிறேன். நேரலில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். தேவன் நமக்கு ஆதாரமாய் தந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு ஈசாக்குக்கும் என்றார். தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். இந்த 21 நாட்களும் தேவன் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். இது தேவன் நம்மை சந்திக்கிற காலம். ஆமென். அதிகாலை நேரம் என்பது நாம் தேவனை சந்திப்பதும் தேவன் நம்மை சந்திப்பதற்கும் தேவன் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிற ஒரு இன்பமான நேரம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் சந்திப்பார். ஒரு நிச்சயித்த சந்திப்பு. நேற்று காலையிலும் தேவனுடைய சந்திப்பு என்ன செய்யும் என்பதை நாம் தியானித்தோம். இந்த 21 நாட்களும் தேவனுடைய சந்திப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம்
16வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றார். அல்லேலூயா. இங்கே தேவனுடைய நிச்சயித்த இன்னும் ஒரு சந்திப்பை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சந்தித்த அந்த சூழ்நிலைகளை ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். நிச்சயமாய் சந்திப்பார். ஆமென். ஆண்டுகளாய் காத்திருந்தார்கள் ஒரு சந்திப்புக்காக. தலைமுறைகளாய் காத்திருந்தார்கள் ஒரு சந்திப்புக்காக. காரணம், ஆபிரகாமோடு கர்த்தர் பேசும்போது உன் சந்ததிகள் அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் இருப்பார்கள், 400 ஆண்டுகள் முடிவிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? வெளியே வருவார்கள். ஆனால் காலங்கள் கடந்து விட்டது. தேவன் நியமித்த நாட்களும் முடிவடைந்து விட்டது. தேவன் சொல்லிய அந்த வருஷங்கள் முடிந்து போனினும் இன்னும் அடிமைத்தனம் முடியவில்லை. இன்னும் அவருடைய வேதனைகளுக்கு முடிவு வரவில்லை. இன்னும் அவர்களுடைய போராட்டங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் முடிவு வரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒரு கேள்வி. தேவன் சந்திப்பேன் என்று சொன்னாரே, 400 ஆண்டுகளின் முடிவிலே கர்த்தர் தமது ஜனங்களை சந்தித்து அவர்களை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணினாரே, எங்கள் முற்பிதாக்கள் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோமே. இப்படி எல்லாம் அவர்களுடைய இருதயத்தில் ஒரு சஞ்சலம். காலங்கள் கடந்தும் இன்னும் ஒரு சந்திப்பு நிகழவில்லை. தேசத்தில் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அல்லாவிட்டால் நாடுகளை ஆளுகிற அதிபர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நாளை நியமிக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நியமிக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நியமிக்கிறார்கள். என்ன நியமிக்கிறாங்க? ஒரு நாளை நியமிக்கிறாங்க, ஒரு நேரத்தை நியமிக்கிறாங்க, ஒரு இடத்தை நியமிக்கிறாங்க. ஒரு சந்திப்புக்காக. ஒரு சாதாரண ஒரு மனிதன் 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ அல்லாவிட்டால் அவன் அந்த பதவியில் இருக்கும் நாள் வரைக்கும் சக ஒரு மனிதனை சந்திப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட இடம். அப்ப தேவன் நம்மை சந்திப்பதற்கும் ஒரு குறித்த நாளை வைத்திருக்கிறார், குறித்த இடத்தை வைத்திருக்கிறார், குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். சவுல் தேவ சபையை துன்பப்படுத்தி கொண்டிருப்பது ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். அவன் பல பேரை பட்டயத்துக்கு இரையாக்கினது தெரியும். ஆனால் அவனை சந்திப்பதற்கென்று ஒரு குறித்த நேரத்தை வைத்திருந்தார். அவனை சந்திப்பதற்கென்று குறித்த நாளை வைத்திருந்தார். அவனை சந்திப்பதற்கென்று குறித்த இடத்தை வைத்திருந்தார். ஆமென். நீங்கள் அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா இந்த 3 அங்கே இருக்கும். அவன் தமஸ்குக்கு போகிற வழி, ஒரு குறித்த நேரம். இப்போ ஆண்டவர் கவனிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தில் ஒரு அங்கலாய்ப்பு. ஆண்டவர் சந்திக்காமல் போயிடுவாரோ, ஆண்டுடைய சந்திப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுவோமோ
இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வராமல் போயிடுவோமோ, தேவன் எங்களை சந்திக்க மாட்டாரா அப்படின்னு சஞ்சலப்படும் போது தான் கர்த்தர் மோசேகிட்ட சொல்கிறாரு, நீ போய் ஜனங்கள்கிட்ட சொல்லு, நான் அவர்களை நிச்சயமாய் சந்திப்பேன். இந்த 21 நாட்களும் கர்த்தர் நம்மை சந்திக்கிற நாட்கள், கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை சந்திக்கிற நாட்கள், நம்முடைய எல்லைகளை சந்திக்கிற நாட்கள், நம்முடைய தேசங்களை சந்திக்கிற நாட்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சந்திப்பு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த அநேக காரியங்கள் உண்டு. இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு 3 காரியங்கள். ஒன்று, எகிப்தின் சிறுமையை நீக்கினார். எகிப்தின் சிறுமையை நீக்கினார். 17வது வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி. அப்போ தேவனுடைய சந்திப்பு ஒரு ஜனத்துக்கு உண்டாகும் போது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யார் இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, எந்த ஜனத்துக்கு அதிக உபத்திரவம், எந்த ஜனத்துக்கு அதிக போராட்டம் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், யார் மேலெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்குதோ, யார் மேலெல்லாம் தேவத்திட்டம் இருக்குதோ, யாரை குறித்தெல்லாம் தேவ தரிசனம் இருக்குதோ, அவன் எல்லாம், அந்த குடும்பம் எல்லாம், அந்த தேசம் எல்லாம் உபத்திரவத்துக்குள்ளும் அடிமைத்தனத்துக்குள்ளும் இருக்கும். ஆனால் அப்படியே விட்டு விடுவாரா? இல்லை. விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ, வழி தப்பினவன் திரும்புகிறது இல்லையோ. தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நான் என் ஜனத்தை சந்திக்க வேண்டும், என் ஜனங்களை சந்தித்து அந்த சந்திப்பின் மூலம் எகிப்தின் சிறுமையை நீக்குகிறார். எகிப்து நம்மை சிறுமைப்படுத்தும். எகிப்து என்ன செய்யும்? நம்மளை சிறுமைப்படுத்தும். இஸ்ரவேல் ஜனங்களை 430 ஆண்டுகள் சிறுமைப்படுத்தினது. அவர்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். தங்கள் தெய்வத்தை ஆராதிக்க முடியாதபடி சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். தங்கள் பிரயாசத்தின் பலனை அவர்கள் அனுபவிக்க விடாதபடிக்கு சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை சந்தித்த போது எகிப்தின் சிறுமையை நீக்கினார். இந்த காலை நேரத்திலே தேவன் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். நாம் அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். நாம் அவரை சந்திக்க வந்திருக்கிறது நிமித்தம் அவரும் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சந்திப்பு என்ன கொண்டு வருகிறது? எகிப்தின் சிறுமையை நீக்குகிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, வருஷங்களாய் தொடர்ந்த சிறுமை. எந்த மனிதனுடைய முயற்சிகளும் அங்கே பலிக்கவில்லை. தேவனுடைய சந்திப்பு தான் எகிப்தின் சிறுமையிலிருந்து அவர்களை விடுவித்தது. சிறுமை மாறும், சிறுமை மாறும். 2வது கவனிங்கள், அதே யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். எகிப்தியரின் கண்களில் தயவு. ஒன்று, எகிப்தின் சிறுமை என்ன செய்வாராம்? நீக்குவாராம். 2வது, தேவனுடைய சந்திப்பு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார். நம்முடைய சத்துருக்களுடைய கண்களிலே ஒரு தயவு, நம்மை அடிமைப்படுத்துகிறவருடைய கண்களிலே ஒரு தயவு. எகிப்தியருடைய கண்களிலே என்ன கிடைக்கும்? தயவு கிடைக்கும். அது நிமித்தம் வெறுமை மாறும். என்ன மாறும்? ஒன்று சிறுமை மாறும், 2வது வெறுமை மாறும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இத்தனை ஆண்டு காலம் சிறுமையில் இருந்து விட்டோம், இத்தனை ஆண்டு காலம் அடிமைத்தனத்தில் இருந்து விட்டோம், இத்தனை ஆண்டு காலம் உபத்திரவத்திலேயே வாழ்ந்து விட்டோம், இத்தனை ஆண்டு காலம் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பாடுகளிலும் வாழ்ந்து விட்டோம். இப்பொழுது எனக்கான விடுதலைக்கான நேரம். தேவன் என்னை சந்தித்து என்னை இந்த எல்லைகளுக்குள் இருந்து அப்புறப்படுத்துகிற, அடுத்த வாக்குத்தத்த எல்லைகளுக்குள் என்னை கொண்டு போகிற சமயம்.
என்னை கொண்டு போகும்போது என்னை வெறுமையாய் கொண்டு போவது இல்லை. எகிப்தியருடைய கண்களிலே தயவு, தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பை தேவன் நமக்கு தரும்போது, தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பு ஒரு தேவ ஜனத்துக்கு உண்டாகும் போது, ஒன்று ஆமேன், அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற, சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த எகிப்தின் சிறுமையை நீக்குகிறார். இரண்டாவது, எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார். எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறார். மூன்றாவது பாருங்கள், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். ம் 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 ஆ ஆ வாங்குவான். ஆ ஆ எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள், எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். தேவன் நம்மை சந்திக்கும் போது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்த போது, ஒன்று எகிப்தின் சிறுமையை நீக்கினார். இரண்டாவது, எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். மூன்றாவது, எகிப்தியரை கொள்ளையிட வைத்தார். உன்னை கொள்ளையிட்ட ஜாதிகளை நீ கொள்ளையிடுவதற்கு தேவனுடைய சந்திப்பு அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒன்று சிறுமை மாறும், இரண்டாவது வெறுமை மாறும், மூன்றாவது உன் நிலைமை மாறும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உன் நிலைமை என்ன? இதுவரைக்கும் நம்முடைய நிலைமை என்ன? இதுவரைக்கும் தேவ ஜனத்தினுடைய நிலைமை என்ன? எகிப்தியன் கொள்ளையடித்து கொண்டிருந்தான். நம்முடைய நன்மைகளை, நம்முடைய சுதந்திரங்களை, நம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை, நம்முடைய ஆசீர்வாதங்களை எகிப்தியன் கொள்ளையிட்டு கொண்டிருந்தான். இப்போ தேவனுடைய சந்திப்பு நடந்ததுனால நிலைமை தலைகீழாய் மாறுகிறது. நம்மை கொள்ளையிட்டவனை நாம் கொள்ளையிடுவதற்கு கர்த்தர் நம்மை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எகிப்தியர்களை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். எகிப்தியருடைய அவர்கள் பொக்கிஷங்களை கொள்ளையிட்டார்கள். நிலைமை மாறும், நிலைமை மாறும். இதுவரைக்கும் சத்துரு விழுங்கி கொண்டிருக்கிறான். இதுவரைக்கும் சத்துரு ஆமென் நம்முடைய நன்மைகளை சூறையாடி கொண்டிருக்கிறான். இதுவரைக்கும் சத்துரு நமக்குண்டான மேன்மைகளை, நமக்குண்டான ஆசீர்வாதங்களை, நாம் அனுபவிக்க வேண்டிய சுகம், நாம் அனுபவிக்க வேண்டிய விடுதலை, நாம் அனுபவிக்க வேண்டிய சமாதானம், நாம் அனுபவிக்க வேண்டிய பரிபூரணம், நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா விதமான நன்மைகளுடைய ஆமென் உச்சத்தை இன்றைக்கு சத்துரு கொள்ளையாடி கொண்டு, சூறையாடி கொண்டு, நிர்மூலமாக்கி கொண்டு ஒன்றும் மிச்சம் வைக்காமல் போகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் விழுங்கினதை அவன் வாயிலிருந்து, அவன் வயிற்றிலிருந்து நான் வாந்தி பண்ணுவேன். ஆமென். அவன் கக்கினதை அவன் என்ன செய்வான்? விழுங்கினதை கக்குவான். whatever he swallowed, எதெல்லாம் அவன் விழுங்கினானோ அது எல்லாத்தையும் அவன் என்ன செய்வான்? கக்குவான். அவன் வயிற்றிலிருந்து அதை வெளியே கொண்டு வருவார். நிலைமை மாறும். இந்தியாவினுடைய நிலைமை மாறும். நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைமை மாறும். நமக்கு தேவை தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பு, தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சந்தித்ததற்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் காணப்பட்ட ஒரு காரியம், அவர்கள் இஸ்ரவேல் தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டார்கள். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் இடுகிற பெருமூச்சின் சத்தம் தேவனுக்கு எட்டினபடினால் தேவன் உங்களை சந்திக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பு ஒரு மனிதனுக்கு உண்டாகும் போது, தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பு ஒரு குடும்பத்துக்கு உண்டாகும் போது, தேவனுடைய நிச்சயித்த சந்திப்பு ஒரு தேசத்துக்கு உண்டாகும் போது, அந்த தேசத்தின் சிறுமை மாறும், அந்த தேசத்தின் வெறுமை மாறும், அந்த தேசத்தின் நிலைமை மாறும். இந்த காலை நேரத்தில் 3 காரியங்கள். ஒன்று, உங்கள் சிறுமையை மாற்ற உங்களை சந்திக்கிறார்.
2வது, உங்கள் வெறுமையை மாற்ற உங்களை சந்திக்கிறார். 3, உங்கள் நிலைமையை மாற்ற உங்களை சந்திக்கிறார். நாம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா ஆண்டுடைய சமூகத்தில்? ஆமென். கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தில், தேங்க்யூ அப்பா, நான் உங்களை நிச்சயமாய் சந்தித்து ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் முற்பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தின் சிறுமையிலிருந்து அவர்களை நீங்களாக்குவேன். எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். எகிப்தியரை கொள்ளையிட வைப்பேன். அவர்கள் சிறுமை மாறும், அவர்கள் வெறுமை மாறும், அவர்கள் நிலைமை மாறும். இந்த 2வது நாள் காலை நேரத்தில் எங்களை சந்தியும். இந்த விதத்தில் எங்களை சந்தியும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சந்திப்பு வித்தியாசமாக இருக்கு. நாம் நம்முடைய பிள்ளைகளை சந்திக்க போகிறோம், உறவுகளை சந்திக்க போகும்போது டெய்லி ஒரே காரியத்தை நாம் வாங்கி கொண்டு போவதில்லை. ஒவ்வொரு நாள் போகும்போதும் வித்தியாசமான காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு போகிறோம் சக உறவை சந்திப்பதற்கு. இந்த 2வது நாள் பகல் நேரத்தில், காலை நேரத்தில் தேவாவியானவர் உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? உங்களுடைய சிறுமையை மாற்ற. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் அவனை சிறுமைப்படுத்துகிறது. தெலிலாள் சிம்சோனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். பாவம் ஒரு மனிதனை சிறுமைப்படுத்துகிறது. வியாதி ஒரு மனிதனை சிறுமைப்படுத்துகிறது. ஒரு பலவீனம் வருஷங்களாய் சரீரத்தில் நீடிக்கும் போது அது அவனை சிறுமைப்படுத்துகிறது. கடன் ஒரு குடும்பத்தை சிறுமைப்படுத்துகிறது. கடன் பிரச்சனையினால் சிறுமைப்படுத்தப்படுகிற குடும்பங்கள் ஏராளம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எங்களை சந்திங்கப்பா, எங்க குடும்பங்களை சந்திங்க, எங்க பிள்ளைகளை சந்திங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டபோது நீர் அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்களை சந்திக்கும்படி இறங்கி வந்த தெய்வம், இந்த காலை நேரத்தில் எங்கள் பெருமூச்சின் சத்தம் உங்கள் காதில் கேட்கலை ஆண்டவரே. நாங்கள் குடும்பத்தில் இடுகிற பெருமூச்சின் சத்தம், நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, நாங்கள் அனுபவிக்கிற சிறுமைகளுக்காக, எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற வெறுமைகளுக்காக நாங்கள் இடுகிற பெருமூச்சின் சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கல ஆண்டவரே. எங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு எங்களை சந்திக்க இறங்கி வாங்கப்பா. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. நாட்களாய் பெருமூச்சு விடுகிறோமே, மாதங்களாய் பெருமூச்சு விடுகிறோமே, வருஷங்களாய் பெருமூச்சு விடுகிறோமே. இந்த சிறுமை மாறாதா? இந்த வெறுமை மாறாதா? இந்த நிலைமை மாறாதா? தேவன் எங்களை சந்திக்க மாட்டாரா? தேவன் எங்கள் குடும்பத்தை சந்திக்க மாட்டாரா? தேவன் எங்கள் தேசத்தை சந்திக்க மாட்டாரா? உங்க சந்திப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்.
Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you. Thank you. எங்களுக்கு ஒரு நிச்சயித்த சந்திப்பு வேணும். நீர் எங்களை சந்தித்தே ஆகணும். எங்க சிறுமை மாறணும், எங்க வெறுமை மாறணும், எங்க நிலைமை மாறணும். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னம் வாஞ்சிக்கிறோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். யாரை சந்திக்கணுமோ அந்த வீடுகளுக்குள்ள இறங்கி வாங்க. எந்த மகனை மகளை கணவனை மனைவிய சகோதரனை சகோதரி தகப்பனை தாயை சந்திக்கணுமோ அக்கினியும் நீரே, பெரும் காற்று பெருமலை போலவே, மலை போலவே உம்மாவியை ஊற்றும். மாவியை ஊற்றும். அக்கினியும் அக்கினியும் நீரே, பெரும் காற்று எங்களை சந்திக்கட்டும். ஒரு பெருமழை எங்களை சந்திக்கட்டும். பெருமழை ஒரு பெரும் காற்று எங்களை சந்திக்கட்டும். எங்கள் சிறுமையை மாற்றுகிற, எங்கள் வெறுமையை மாற்றுகிற, எங்கள் நிலைமையை மாற்றுகிற ஒரு தெய்வீக சந்திப்பு இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு உண்டாவதாக. இந்த 21 நாட்களில் எங்கள் சிறுமையை மாற்றுகிற, எங்கள் வெறுமையை மாற்றுகிற, எங்கள் நிலைமையை மாற்றுகிற ஒரு தெய்வீக நிச்சயித்த சந்திப்பு எங்களுக்கு உண்டாவதாக. எங்கள் பெருமூச்சுகள் இனியும் தொடரக்கூடாது ஆண்டவரே. எங்க வாழ்க்கை ஃபுல்லா நாங்க பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்க கூடாதப்பா. எங்க பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையை மாற்றும், எங்கள் வெறுமையை மாற்றும். நாங்க வெறுமையா இருக்கிறோம், எங்க கை வெறுமையா இருக்குது, இந்த பிள்ளையுடைய கைகள் வெறுமையா இருக்குது. நிலைமை சத்துரு கொள்ளையடித்து கொண்டிருக்கிற நிலைமை, கொள்ளையிட்டவனை கொள்ளையிடுகிற காலங்கள். நிலைமை மாறுகிறது, நிலைமை மாறுகிறது. தேசத்தின் நிலைமை மாறுகிறது, தேசத்தின் நிலைமை மாறுகிறது. தேங்க்யூ அப்பா. நிச்சயித்த சந்திப்பு இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு உண்டாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 2வது நாளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தீர். திரளான ஜனங்களை கூடி வர செய்தீர். நேரலையிலும் திரளான ஜனங்கள் இணைந்து தேவனோடு இணைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவரே, தொலை தூரங்களிலிருந்து தொலை தேசங்களிலிருந்து தங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வியாதிகளும் பலவீனங்களும் மாறி போகட்டும், சிறுமை மாறட்டும், அவர்களுடைய வெறுமை மாறட்டும், அவர்களுடைய நிலைமை மாறட்டும். இந்த நாளுக்குரிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. வேலை செய்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஆமேன்,
ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தாரும். தேவ கரமுடன் இருந்து ஜெயமாய் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.